நடிகர் விஷாலோட உடல்நிலை பற்றி பல வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் நான் 5 வருஷங்களுக்கு முன்னாடியே புகைப்பழக்கம் மது பழக்கம் மாதிரி கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. இது இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் விஷால் நடிப்பில் 12 வருஷங்களுக்கு அப்புறமா வெளியாக இருக்கிற மதகஜராஜா படத்தோட ப்ரீ ரிலீஸ் அப்போ பேசின விஷாலை பார்த்ததும் பலருமே பதறி போயிட்டாங்க. விஷாலுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறதா பலரோட கேள்வியாகவும் இருக்குது. இதுவரைக்கும் கம்பீரமாக எந்த இடத்துலையும் கெத்தா இருக்கிற விஷால் இப்போ வயசான தோற்றத்திலையும் உடல் நடுங்கி பேச முடியாமல் அவங்க தவிக்கிறத பார்த்து பலருமே அவங்களுக்காக ஃபீல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் விஷால் பற்றி சிலர் வதந்திகளையும் பரப்பி வந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் விஷாலுக்கு அந்த பழக்கத்தினால இப்படி ஆகிடுச்சு, இந்த பழக்கத்தினால இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் பாடகி சுசித்ரா விஷால் பற்றி ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அதில் அவங்க விஷால் அதிகமாக குடிச்சு தான் இப்போது இந்த நிலைமை வந்துருச்சு. ஒரு நாள் என்னோட வீட்டு கதவை நைட்டு வந்து விஷால் தட்டினாங்க. அப்போது அவங்க கையில் மது பாட்டிலோட வந்து நின்னாங்க. அப்போது என் கண்ணு முன்னாடி மது பாட்டிலோட நின்ற விஷால் இப்போது மைக்கு கூட பிடிக்க முடியாமல் கை ஆடுறதை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலர் பாலா இயக்கத்தில் அவன் இவன் படத்தில் விஷால் நடிக்கும்போது பாலா விஷாலோட கண் பகுதியை பிடிச்சி தச்சு வச்சனால விஷால் ஒற்றை தலை விளையாட துடிச்சாங்க. அதுக்கப்புறம் விஷால் பல பழக்கங்களுக்கு அடிமையாகிட்டாங்க. அதனால தான் இப்போது அவங்களோட கைகள் நடுங்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் விஷால் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. இப்போது அந்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது. அதாவது அந்த பேட்டியில் விஷால் மது மற்றும் புகைப்பழக்கத்தை நான் எப்படி விட்டேன் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு அதிகமாக புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 20 முறை புகைப்பிடிப்பேன். அதனால எனக்கு ஒரு கட்டத்தில் வெறுப்பு வந்துருச்சு. ஒரு நாள் நான் இதை ஷூட்டிங்கில் இருக்கும்போது இந்த பழக்கத்தை இன்னைக்கோடு விட்டுடணும் அப்படின்னு நினச்சேன். சிலர் ஏதாச்சும் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் அதை உடனே விட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நான் இன்னைக்கே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் இருந்த எல்லாத்தையுமே பிடிச்சு முடிச்சுட்டேன். 20வதாக என் கையில் இருந்ததையும் இதுதான் நான் உன்னை என் கையில் பிடிக்கிற கடைசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பிடிச்சு முடிச்சுட்டு தூக்கி போட்டுட்டேன். இப்போது 5 வருஷம் ஆகுது. எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டா உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் விஷால் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷாலுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவங்களுக்கு தீவிரமான காய்ச்சல் இருக்கிறது உறுதிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பரிசோதனை பண்ணின டாக்டருமே சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் விஷால் பற்றி தேவையில்லாத வதந்திகளை பரப்புறவங்களுக்கு இதுதான் சரியான பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க.